இந்தங்கப்பா. ஆ. சங்கரி, அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? மாத்திரை கொடுத்திருக்கேன், தைலம் தடவி விட்டேன். இப்ப பரவாயில்ல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வீட்ல கொஞ்சமாவது நிம்மதி இருந்தா தானே மனுஷங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். அக்காவோட டென்ஷனாலதான் அம்மாக்கு ஜுரம் வந்திருக்கும். ராதிகா, அம்மா திருவிழால இருந்தே ரொம்ப டென்ஷனா தான் இருக்காங்க. யாரதான் அவ அமைதியா இருக்க விடுறா? எல்லாரையும் எப்பவும் டென்ஷனா தான் வச்சிருக்கா. ரஜினி என்ன முடிவு எடுக்க போறானே தெரியல. அம்மா நல்லா இருந்தாவாச்சும் அவகிட்ட ஏதாவது பேசுவா. நீங்க வேறப்பா, அம்மா சொன்னா மட்டும் உடனே சரிமான அவங்க பேச்ச கேட்பாளா? அவ பிடிவாதத்தை யாராலையும் மாத்த முடியாது. அவ நிச்சயமா கோர்ட்டுக்கு போவாமா. அவ அப்படி கோர்ட்டுக்கு போனா நீ வீட்ல இருந்து அம்மாவை பாத்துக்கமா. சரிப்பா. பா, நீங்க என்னப்பா இப்படி பேசுறீங்க? அவ கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு நிப்பாட்டுறதை விட்டுட்டு யார் வெளியே போகணும், யார் வீட்ல இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. விட்டா நீங்களே போய் வா ரஜினி, கோர்ட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அவ போக கூடாதுன்னு தானமா நானும் நினைக்கிறேன். நான் போய் சொன்னா அவ கேட்டுருவாளா? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் யாராச்சும் அவகிட்ட போய் பேசுங்க. முடியாது இல்ல? அவ எந்த நேரத்துல என்ன முடிவு எடுப்பான்னு யாருக்குமே தெரியாது. புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எவ்ளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். பார்த்திபனை நம்பி கல்யாண ஏற்பாடு பண்ணல. எனக்கு இது தேவைதான். அனிதா, எங்களை விட அந்த ரஜினி தான் பெருசா போயிட்டால. அவ காப்பாத்த வருவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா வரமாட்டா. பார்த்திபன் 4 வருஷமோ 5 வருஷமோ ஜெயில தான் இருக்க போறான். அதுதான் நடக்க போகுது. ஏண்டி இப்படி அபசகுணமா பேசுற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அவன் உன் கூட பிறந்த தம்பி தானே. அவனுக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க அமைதியா இருந்ததான் தப்பு நினைக்கிறேன். என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அவன் நல்லதுக்காக தானே இதை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா அனிதா, கொஞ்சம் பேசாம இருமா. கடவுள் என்ன முடிவு செஞ்சிருக்கானோ அதுதான்மா நடக்கும். இப்போ நம்ம வீட்டு பையன் எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வரணும், அதுதான் முக்கியம். அதுக்கு அந்த ரஜினி தானே வரணும். அவெல்லாம் வரமாட்டா. வந்தாலும் அவனுக்கு சாதகமா எதுவுமே பேச மாட்டான். அம்மா, அதெல்லாம் அவ வருவாம்மா. பார்த்திப மேல அவளுக்கு கோபம் இருக்கு. ஆனா அவனை விட்டு கொடுக்க மாட்டான். நீ வேணா பாரு. அப்படி விட்டு கொடுக்கறவளா இருந்தா பார்த்திபன் தான் முக்கியம் நினைச்சிருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா வர சம்மதிச்சிருப்பாமாமா. அவளை பத்தி தெரியாம பேசுறீங்க நீங்க. இது அவங்களோட வாழ்க்கை. எப்படி வாழ்ந்தா சந்தோஷம்னு நினைக்கிறாங்களோ அப்படியே வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட்டுருக்கணும். இந்த விஷயத்துல நீ வந்ததுதான் குழப்பமே. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அவங்களையும் பேச விடாம எங்களையும் பேச விடாம எல்லார் வாயையும் அடைச்சிட்டேன். ஓ, இப்ப மொத்த தப்பையும் தூக்கி என் தலைமையில போடுறீங்க. எம்மாடி, பெத்தவங்க ஏதோ கவலையில புலம்புறாங்க. எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிச்சா எப்படிமா? யாரு தப்பு கண்டுபிடிக்கிறா? நல்லது செஞ்சனா இப்ப இவங்களுக்கு தப்பானவளா தெரியறனா? அனிதா, கோவப்படாத. முதல்ல அமைதியா பேசு. கோர்ட்டு வாசல்ல நிக்கிறோம். இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல. அதான் மானம் கப்பல் ஏறி போய் கோர்ட் வரைக்கும் வந்துருச்சே. இதுக்கு மேல அமைதியா பேசி என்னப்பா நடக்க போகுது? சொல்லிக்கிட்டே இருக்கோம், கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, ரஜினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல அனிதாவுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சதும் பார்த்திபன் அமைதியா தானே இருந்தான். அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? ஆமா மணி,
கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ரஜினி கூட தான், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ம், திடீர்னு ஒரு நாள் வந்து நீங்க பாக்குற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ம்ஹும். இல்ல மாமா, அத அவன் விருப்பத்தோட சொல்லியிருக்க மாட்டான். யாரோ அவனை கட்டாயப்படுத்தி தான் சொல்ல வச்ச மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்லடா. ரஜினியை தவிர வேற யார் சொன்னாலும் கட்டாயப்படுத்தினாலும் அவ கேட்க மாட்டான். சரி, ரஜினி எதுக்கு அவனுக்கு அப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்? பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு விலகி இருக்க வேண்டியதானே? இல்லக்கா, இதுக்கு நடுவுல வேற ஏதோ நடந்திருக்கு. ஏமா அனிதா, நீ ஏதாவது மணி, மாமா வக்கீல் வந்துட்டாரா? தேவையில்லாம எதுவும் பேசாத. வணக்கம். வணக்கம் சார். என்ன சார், என் பையனை வெளியே கொண்டு வந்துடலாம்ல? என்ன சார் சந்தேகமா தலையாட்டுறீங்க? சார், நான் தான் சொன்னேனே சார், எல்லாம் ரஜினி கையில தான் இருக்கு. அவங்க சொல்ல போற சாட்சியில தான் இந்த கேஸோட தீர்ப்பே அடங்கியிருக்கு. வந்துருவாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்களா? நேர்லயே போய் கால்ல விழாத குறையா கெஞ்சிட்டு வந்துட்டேன். அவ வருவானே எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இல்ல. என்னம்மா இவங்களாம் நம்பிக்கை சொல்றாங்க, நீங்க வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க சார், இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அவ குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, அவ குடும்பத்துக்கு என்ன நல்லது செய்யறதுன்னு இதுதான் ரஜினி முடிவெடுப்பான். அதை தவிர என்ன ஆனாலும் அவளுக்கு கவலை இல்ல. ஏமா இப்படி சொல்றீங்க? சார், அவ ஏதோ கோவத்துல சொல்றா சார். ரஜினி வந்துருவா சார். கடைசி நிமிஷத்துல என்ன அசிங்கப்படுத்திடாதீங்க. ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, ரொம்ப நேர்மையா தீர்ப்பு சொல்லுவாங்க. நம்ம சைடு வீக்கா இருந்தா அது நமக்கு தான் பாதகம். என்ன அப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி வைக்கலே தேவையில்லை, ஜட்ஜே 1000 கேள்வி கேட்பாங்க. நியாயமா தான் தீர்ப்பு சொல்லணும்னு எப்பவும் உறுதியா இருப்பாங்க. அப்போ பார்த்திபன் வாழ்க்கை ரஜினி கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க? ரஜினி சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் தான் பார்த்திபனோட தலையெழுத்தையே நிர்ணயிக்கும். இல்லனா பார்த்திபனை ஒரு 4-5 வருஷமாவது ஜெயில போட்டுருவாங்க. ரஜினி, பத்மம்மா, ஏமா இப்படி இருக்க? நீ கிளம்பலையா? ரஜினி, வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா நம்ம கௌரவத்தை வெளியே விட்டு கொடுக்க கூடாதுமா. விட்டு கொடுக்காம பேசிட்டாதான் பிரச்சனையே பெருசாகும். அதான் யோசிக்கிறேன் பத்மம்மா. இல்லம்மா, இன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க நாளைக்கு சரியா புரிஞ்சுப்பாங்க. ஆனா
நீ போகாம இருந்துட்டா பார்த்திபனை ஜெயில போட்டுடுவாங்கம்மா. அதுக்கப்புறம் யாருக்கு என்ன புரிஞ்சாலும் புரியலனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். யோசிக்காதம்மா, நீ தனியா போக வேண்டாம், நானும் உன் கூட துணைக்கு வரேன். என்னால பொய் சொல்ல முடியாது பத்மாமா. இந்த குடும்பமும் உன் ஃப்ரெண்டும் சந்தோஷமா இருக்கணும்னு உன் மனசுல பார்த்திபன் இல்லைன்னு சொன்னியே, அது பொய் தானே? பத்மாமா, இப்ப பார்த்திபனோட அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ கோர்ட்ல சொல்ல போறதுன்னும் முழுக்க முழுக்க பொய் இல்ல, அதுல உண்மையும் சேர்ந்து தானே இருக்கு. பத்மாமா, நீங்களா எப்படி பேசுறீங்க? முழுசா பொய் இல்லைன்னா அதுல உண்மை இருக்குன்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இத நான் தான் திட்டம் போட்டு செஞ்சேன்னு நம்புறீங்களா? ஐயோ இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ மத்தவங்களுக்காக தான் பார்த்திபனை விட்டு கொடுத்த. ஆனா மனசார நீ அவனை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதானே? கோர்ட்ல ராகவியோட அப்பா அம்மாவும் இருப்பாங்க. நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவேன் பத்மாமா? இப்போ ராகவியோட நிலைமையை நினைச்சு அவங்க மனசெல்லாம் எவ்வளவு தூர வேதனையில இருக்கும். உண்மைதான் ரஜினி, அவங்கள நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. பாவம், ஒரே பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க. கல்யாணம் நின்னு போனதே ஒரு அதிர்ச்சினா, அவ தற்கொலை முயற்சி பண்ணது இன்னொரு அதிர்ச்சி. ராகவி நிலைமை நினைச்சா எனக்கு பார்த்திபம் மேல கோவம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது பத்மாமா. எனக்கு அவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் கூட வரமாட்டேங்குது. நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் ரஜினி. இந்த குடும்பம், பார்த்திபன் குடும்பம், ராகவி குடும்பம்னு எல்லாரையும் நினைச்சு நீ கவலைப்படுற. ஆனா உன்னையும் பார்த்திபனை பத்தி மட்டும் நீ ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிற? ரஜினி, நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. நடந்த சம்பவத்துல எல்லார் மேலயும் தப்பு இருக்கு. அப்புறம் தண்டனைய பார்த்திபனுக்கு மட்டும் கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரேன். நான் சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு உனக்கே புரியும். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம்மா. நாங்க இந்த ஏரியா மாதர் சங்கத்துல இருந்து வரோம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? விருப்பம் இல்லாத பொண்ணுங்களுக்கு தாலி கட்டுற தைரியம் இவனுங்களுக்கு எப்படி சார் வருது? இவனுங்களை கேட்க ஆள் இல்லனா இவனுங்க என்ன வேணா பண்ணுவானுங்க. இவனுங்களை கை கால் உடைச்சாதான் சரியா வரும். ஆமா சார், எல்லாம் வீட்ல வளர்க்குற வளர்ப்ப சொல்லணும் சார். பொண்ணுங்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சார். இந்த மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்ணவும் 4-5 பேர் கிளம்பி வருவாங்க சார். தயவு செஞ்சு அவனை மட்டும் அனுப்பிடாதீங்க. மா, நாங்கெல்லாம் யாரையும் அனுப்ப மாட்டோமா. யாரு வந்தாலும் ஒரே நியாயம்தான். தப்பு பண்ணா தோலை உரிச்சிருவோம். சார், இன்னும் எவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்து வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு இவனை ஜெயிலுக்கு அனுப்புங்க சார். கண்டிப்பாமா. நீங்க தான் கண்ணு முன்னாடியே பாக்குறீங்கல்ல, தப்பு பண்ணவங்க யாரையும் நாங்க சும்மா விட்டதில்ல. நிச்சயமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவனை ஜெயில தள்ளுவோம். ரொம்ப நன்றி சார், உங்களை நாங்க நம்புறோம். டேய், இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. அந்த 2 பொண்ணுங்களும் உன்னை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்ல. அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காம நாங்க ஓய மாட்டோம். சார், நாங்க வரோம் சார். வரேன் சார்.
வணக்கம் சார். வணக்கம். எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம பக்கம் தான் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. சார், என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுக்க முடியல. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களுக்கு தண்டனையாவது வாங்கி கொடுக்கணும் சார். எனக்கு என் பொண்ணே இல்லாம போயிடுவாளோன்னு பெத்த வயிறு துடிக்குது சார். அவ கண்ணீருக்கு இந்த பாவிங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த பார்த்திபனுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கணும் சார். நாங்க பெத்த மகளை நினைச்சு துடிக்கிற மாதிரி அவங்களும் அவங்க பெத்த பிள்ளைய நினைச்சு துடிக்கணும் சார். அந்த ரஜினியும் சும்மா விடக்கூடாது. அவளுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பாமா. நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. ஜட்ஜும் சாதாரண ஆள் இல்ல. என்னையே கேள்வி மேல கேள்வி கேட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க. கேட்கட்டும் கேட்கட்டும். நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி கேள்வி கேட்கட்டும். அப்பதான் இதுங்களுக்கு மானம் ரோஷம் எல்லாமே வரும். யோ, இறக்கியா அவனை? இறங்கடா. வா. பார்த்திபா, இருமா. இங்க எதுவும் பேசக்கூடாது. எதுவும் வந்தாலும் கோர்ட்ல பேசிக்கங்க. கூட்டு போயா. ஏய், வாடா. கூட்டு போயா. போமா. வா. கூட்டு போயா. ஓ. பார்த்திபா. கல்யாணத்துல வேற ஒரு பொண்ணு கழுத்துல ஏமாத்தி தாலி கட்டின வழக்கு இல்லையா? கேஸ் போட்டிருக்கிறது யாரு? மை லார்ட், அதோ இருக்காங்களே, அவங்கதான் எனது கட்சிக்காரர் ராகவியோட பேரண்ட்ஸ். இந்த பார்த்திபன் முறையா ராகவிய பெண் பார்த்து நிச்சயம் பண்ணி திருமண முகூர்த்தம் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு கடைசி நிமிஷத்துல ரஜினிங்கிற பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. சரி, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இங்க? ஏமாற்றப்பட்ட பெண் ராகவி இவரால விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இவரோட. இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தா? டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? எஸ் மை லார்ட், சப்மிட் பண்ணிருக்கோம். உயிரை காப்பாத்திட்டாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட பெண் ராகவி சுயநினைவு இல்லாம கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. சரி, இன்னொரு பொண்ணு எங்க? மை லார்ட், அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. அவங்களுக்காக கோர்ட் காத்துட்டு இருக்கணுமா? கேஸ் ஹியரிங் டைம் அவங்களுக்கு சொன்னீங்களா இல்லையா? இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மேடம். அப்புறம் ஏன் அவங்க வரல? இது கோர்ட் அவமதிக்கிற செயல் தான் உங்களுக்கு தெரியாதா? யுவர் ஆனர், பார்த்திபனுக்கு சாதகமா சாட்சி சொல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அதனால அவங்க கோர்ட்டுக்கு வராம இருக்காங்க. என்ன பேசுறீங்க நீங்க? சாதகமோ பாதகமோ அத கோர்ட்டுக்கு வந்துதானே சொல்லணும். சாட்சியே இல்லாம எப்படி கேஸ் நடத்தி தீர்ப்பு எழுத முடியும்? என்னங்க, அவங்க வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம், எடுக்கல. அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியல. அப்ப வரமாட்டாங்கன்னு சொல்றீங்களா? யுவர் ஆனர், பார்த்திபன் செய்த செயல் ஏத்துக்க முடியாததால் சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு வராம இருக்கார். பார்த்திபனுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகையால் எனது கட்சிக்காரருக்கு நீதி வழங்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரி ஏதாவது தப்பான முடிவெடுத்தா என்ன பண்ணுவீங்க? முதல்ல 2 கான்ஸ்டபிள் அனுப்பி என்ன ஆச்சுன்னு விசாரிச்சு அவங்கள கூட்டு வர சொல்லுங்க. அதுவரை இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன். The court is adjourned. அம்மா, வீட்ல யாரு? போலீஸ் எதுக்கு வராங்க? சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ரஜினி எங்க? அவங்கள கூட்டிட்டு போக வந்திருக்கோம். கூட்டிட்டு போணுமா? அவளை எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க? ஸ்டேஷனுக்கு இல்லம்மா, கோர்ட்டுக்கு. கோர்ட்ல இன்னைக்கு கேஸ் இருக்குன்னு தெரியும்ல? தெரியும் மேடம். ஆனா ரஜினி அக்காவுக்கு கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லலாம் விருப்பம் இல்ல. அவன் ஏமாத்தி தாலி கட்டிருக்கான். அவன் ஜெயிலுக்கே போட்டும். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட கூப்பிட்ட மாதிரி விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க.